ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல் அதிர்ஷ்ட காத்து. வரப்போகிற குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். இன்னும் ஃபுல் பர்ச்சேஸ் எல்லாம் முடிக்கல. பட் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பேக் பண்ணும்போது இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். இது காம்போவே வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நினச்சேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன்று ஒன்றா. ஸோ வந்துட்டு எல்லாமே தனித்தனியாக வாங்குற மாதிரி இருந்தது. இல்லாட்டி நான் வந்து ஃபஸ்ட் காம்போவாக வாங்கியிருப்பேன். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷாப் அண்ட் ஆன்லைன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கினது தான். இந்த ட்ரை ஷீட் வந்துட்டு நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ ஸ்மால் வந்து 4 அண்ணாமே வந்து ₹220 அப்படின்னு இருக்குது. நான் வந்து தெரியாமல் 2 அண்ணா ₹200 அந்த மாதிரி வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இது வந்து லார்ஜு 2 ஸ்மால் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை ஷீட் வந்து ₹500 வந்து லார்ஜ் சைஸ் சொன்னாங்க. அப்புறம் ஸ்மால் சைஸ் வந்து 200 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் மீஷோலேயே ஆர்டர் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்வெட்டர் வந்து பக்கத்து கடையில் நான் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் தான் வாங்கினேன். இது வந்து அவ்வளோக்கா யூஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடும் இல்லை. ஓகே, ஒரு ஸ்வெட்டர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு டவல், ஒரு ஒயிட் டவல் சும்மா வாங்கியிருக்கேன். இன்னும் டவல்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்கு இருக்குது. இது வந்து பேடட் லாங்கோட்ஸ் அப்படின்னு சொல்லி அமேசானில் வந்து வாங்கினேன். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே ஃபோம் தான் இருக்குது. அப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு வந்து எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் தெரியல. யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ₹250. ஸோ இது வந்து அவ்வளோ நான் வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது கட்டுறதும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. இது வந்து பெருசாக பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது சூப்பர் பாட்டம்ஸில் வாங்கினது தான். இதுவுமே வந்து எந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு தெரியல. ஏன்னா உள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து அந்த ஒரு ஃபோம் கிளாத் மாதிரி கொஞ்சம் இருக்குது. இது 0 to 3 months இது வாங்கினேன்னு நினைக்கிறேன். 3 அண்ணா 3 அண்ணா வந்து ₹500 நியரிங் இருந்துச்சு. இதுவுமே அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கடைக்கு போய் வாங்குறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுவுமே அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பழைய துணி யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இது பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 12 பீசஸ் ₹200 ₹250 அப்படின்னு சொல்லி இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதுவுமே வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹூடட் டவலு லவ் லேப்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ₹250 நியரிங் அந்த மாதிரி இருந்துச்சு. அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து நல்ல சாஃப்டான கிளாத்தாக தான் இருக்குது. பட் நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று இன்னும் கொஞ்சம் திக் அண்டு சாஃப்டாக வந்துட்டு கடையில் போய் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. பட் இன்னொன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் கடையில் போய் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்வாடல் கிளாத்து ஒரு 3 இது $450 நியரிங் வந்துச்சு 3 இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. அதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஜப்லாஸ் முன்னாடி கட்டுற மாதிரி இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் மேலே கட்டுற மாதிரி கொஞ்சம், அப்புறம் இது பிரிண்டட் போட்ட இது மாதிரி முன்னாடி கட்டுறது. ஸோ இதெல்லாமே வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ட்ரெஸ்ஸு சைஸ் அதெல்லாமே வந்துட்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா பாட்டியோட பழைய சேலை 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த லங்கோட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் வாங்கினது 3மே எனக்கு வந்து ஃப்ளாப் மாதிரி தான் தெரியுது. நான் பெரிய ரிசர்ச் எதுவுமே வந்து பண்ணலை. ஜஸ்ட் நானாக வந்து வாங்கின திங்ஸ் தான் இது எல்லாமே. இன்னும் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாப்பாவுக்கு பூட்டீஸ் மிட்டன்ஸ் அது வாங்கணும், கேப் அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அப்புறம் டிஷ்யூ, வெட் டிஷ்யூஸ், டைப்பர்ஸ் அதெல்லாமே வாங்கியிருக்கேன். பட் அதெல்லாம் அம்மா வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன் டு தி சேனல். தேங்க் யூ.